ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்திய அணி குவாலிஃபயர் ஆகுமா ஆகாதா, அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எந்த அணிலாம் ஜெயிக்கணும், இந்திய அணி இந்த ஆஸ்திரேலியா சீரிஸை எப்படி ஜெயிக்கணும், எத்தனை மேட்ச் ஜெயிக்கணும், தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன, எப்படி ஜெயிச்சா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போகும்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இது வரைக்கும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நடந்திருக்கு. 2 வருஷமும் இந்தியா ஃபைனல் போய் தோற்றுருக்கு, அது வேறு விஷயம். இப்போது 3வது வருஷம் நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போதைக்கு அந்த புள்ளி பெட்டியில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. கடந்த ஒரு வாரம் முன்ன வரைக்கும் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றது மூலிமா அவங்க ஆஸ்திரேலியா 2வது போயிட்டாங்க, நம்ம 3வது வந்துட்டோம். முதல் யாருன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி இருக்காங்க. இப்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் அட்லீஸ்ட் 1-1 இருக்கும். இந்த சீரீஸை 4-1ன்னு சொல்லிட்டு நம்ம கைப்பற்றா மட்டும்தான் எந்த ஒரு அணி கம்பேரிசன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஃபைனலுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம செகண்டு திக்குன்னு ஒரு போட்டி தோத்துட்டோம். 3-2ன்னு சொல்லிட்டு நம்ம சீரீஸை வின் பண்ணோம். பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா அணி கூட 2 டெஸ்ட் போட்டி ஆடுறாங்க. அதில் பாகிஸ்தான் ஒரு போட்டி ஜெயிக்கணும், சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு போட்டி ஜெயிச்சு 1-1 லெவல் ஆச்சுன்னா சீரீஸு நம்ம உள்ளே போயிடுவோம். இதுதாங்க இருக்கிற உண்மை. ஏன்னா இந்திய அணி இந்த சீரீஸை வின் பண்ணால் மட்டும்தான் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு நம்ம போக முடியும். வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. ஆஸ்திரேலியா கூட அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட அவங்க நாட்டில் போகிறாங்க. அதில் ஸ்ரீலங்கா 2-0ன்னு சொல்லிட்டு நம்மளை ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்கன்னா அவனா ஒரு மைனாரிட்டி வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ்திரேலியாவை அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது. ஸ்ரீலங்கா அடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன தான் ஏஷியன் கான்டினென்ட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு போனால் அடிக்கிறது கஷ்டம்தான் ஆஸ்திரேலியாவே இருந்தாலும். அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி இதுலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சது மூலமாக நான் நினச்சேன், அடடா ஜெயிச்சிட்டாங்க, எப்படியும் சீரீஸை 4-1ன்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு கனவோடு இருந்தால் அந்த கனவு நிறைவேறாது போலகுது. ஏன்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவே கொடுக்கலாம். 2.5 நாளே முடிஞ்சிச்சுங்க செகண்ட் டெஸ்ட் போட்டி. அதுதான் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, இந்திய அணியோட கம்பேக் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த போட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். பிளேயிங் லெவல்ஸ் எந்த மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எதனா சேஞ்சஸில் அணி எடுத்துகிட்டு வரணும்னா கமலில் சொல்லுங்கள். உங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திங்கிங்கு. என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா திருப்பி டாப் ஆர்டர் போனால் அதாங்க வேலை ஆகும். அவர் ஒரு ஹிட்மேன். ஸ்டார்டிங்கே ஏதோ ரன் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, அதிரடியாக எதனா ஆடி ஒரு 20-30 அடிச்சுட்டு போனால் கூட ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்டிங் கிடைக்கும்னு நான் பார்க்கலாம். அவர் என்ன ஓப்பனிங் போகிறாரான்னு சொல்லிட்டு. கேஎல் ராகுல் எங்கே விட்டால் ஆடுவார். அவர் தூக்கினும் திருப்பி டவுன் ஆர்டர்லேயே போடலாம். அதேமாதிரி போலிங்லேருந்து தெரிஞ்சு ஷமி வந்தார்னா பிளேயிங் லெவலில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஷமி வரலன்னா எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ்தீப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நான் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னொரு 3 நாள் இருக்குது தேர்ட் டெஸ்ட் தொடங்கிறதுக்கு. அதுக்குள்ளே எதனா மாற்றங்கள் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.